பிஜேபி பிஜேபி இப்படி சொல்லியே அவங்க எதை செஞ்சாலும் மீடியாக்களில் பேசி அதுக்கு ஒரு பதிலை வாங்கி அதுக்கு இவர் ஒரு பதிலை பேசி அந்த லைம் லைட்டில் பிஜேபி கொண்டு வந்து வளர்த்தது வந்து நீங்கள் வந்து திருமாவளவன் தான். இதே கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பண்ணாங்கல்ல. ஆமாம், கருப்பர் கூட்டம் அப்போ பெரிய லெவலில் இந்துத்துவ அமைப்புகளும் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. இப்போ பண்ணட்டுமே, இப்போ பண்ணி பார்க்கட்டுமே. இண்டிவிஜுவலாக அவனவனும் ஒரு முடிவு எடுப்பான். அப்போ இன்னைக்கு ஒரு 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 ஒருங்கிணைகிற நிலையில் இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காக தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் பேசுறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்படி எல்லாம் பேசி இப்படிலாம் நடந்துங்கன்னா இங்கெல்லாம் ஒரு யூனிட்லாம் வந்திருக்கா சார்? ஒரு ஓர்மை வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் நல்லா திட்டுங்க, இன்னும் நல்லா பேசுங்க, நல்லா திட்டுங்க, விமர்சனம் பண்ணுங்க. இன்னைக்கு பிஜேபி கூட இன்னைக்கு இவ்வளோலாம் வளர்ந்துருக்குன்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தா. அடுத்த கேள்வி அதான் சார். ஆக்சுவலா திருமாவளவன் தான் சார் அது காரணமே. சத்தியமா சார், பிஜேபி உள்ள வந்துரு, மோடி உள்ள வந்துரு சொல்லி கடைசியில பிஜேபி வளர்த்து விட்டதே திருமாவளவன் தான். திமுக வளர்த்ததே இல்லையோ, திருமாவளவன் தான் வளர்த்து விட்டாரு. ஒரு கால் தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். பிஜேபிக்கும் திருமாவளவனுக்கு ஏதாவது ரகசிய உடன்படிக்கை இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சார் மூச்சுக்கு மூச்சு பிஜேபி இப்படி சொல்லியே அவங்க எதை செஞ்சாலும் மீடியாக்களில் பேசி அதுக்கு ஒரு பதிலை வாங்கி அதுக்கு இவர் ஒரு பதிலை பேசி அந்த லைம் லைட்டில் பிஜேபி கொண்டு வந்து வளர்த்தது வந்து நீங்கள் வந்து திருமாவளவன் தான். நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்லுங்களோ சொல்லலையோ, நிச்சயமாக ஒவ்வொரு பிஜேபிக்காரரும் ஏன் ஈவன் அமித்ஷாவிலேருந்து மோடி வரைக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம் சார், உண்மையை சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எங்களை வந்து திமுக ஊடகங்கள் கூட வந்து எங்களை வந்து காட்ட மாட்டேன்றாங்க. ஆனால் பாஜகவினரும் சரி, அந்த சம்மந்தமான விஷயங்களும் சரி, அவரைத்தான் எடுத்து போட்டுட்டு திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாரு, திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாரு. அவங்க தான் சார் லைம் லைட்லேயே வச்சிருக்காங்க. சொல்லணும்னா ஒரு காலம் அவங்களுக்கும் என்ன உள்குத்தி எதனா இருக்குதுன்னு எவன் பார்த்தான் சொல்ல முடியாது சார். அவங்களெலாம் கரெக்ட் தான் சார், உங்களால் நம்ப முடியாது. இப்போ திமுகவில் இருக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க சார். ஆனால் இருந்தாலுமே வந்து திருமாவளவன் மட்டும்தான் வந்து அந்த கூட்டணி கட்சியில் முக்கிய ஒரு நபராக இருக்கிற மாதிரியும், அவரை மட்டுமே எல்லாருமே எடுத்துக்காட்டுக்கு நம்ம சீமான் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் கட்சியாக இருக்கட்டும், என் பிஜேபி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாருமே அவரையே இருக்கிற மாதிரியே இருக்கே சார். அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உள்ள. அதாவதுங்க மற்ற கட்சி எத்தனை கட்சி இருக்கு சார்? 7-8 கட்சிகள் இருக்கு சார். அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார். எல்லாம் தமிழ் பேச தெரியாத ஆளாக நிறைய பேர் இருக்கிறாங்க சார். 2 நிமிஷம் எதுவும் பேச தெரியாது. இவர் வந்து திமுகவில் பேச்சாளர், திமுகவில் பயிற்சி எடுத்தவர். அதால இவர் ஃப்ளூவெண்டாக பேச கற்றுனுக்கிறாரு. அதால சார் நீங்கள் குறுக்க நெடுக்க ஓடணும் சார். ஒரே இடத்துல இருந்தால் எப்படி சார்? குறுக்க நெடுக்க ஓடினாதான் யார் அதை ஓடுறதுடா, யார் அதை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வரும் இல்லையா? சும்மாவே உட்காந்துங்கன்னு இந்த ப்ரெஸ்ஸுக்கு இப்போ இவ்வளோ நிறைய ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸுகள் வேறு வந்துடுச்சு. என்னத்தையாவது அவன் அந்த சீப் பண்ணிட்டு யோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வாயா, அந்த டிவிக்காரன் 2 பிரேக்கிங் நியூஸ் போட்டான், நம்ம ஒன்றும் போடல அப்படின்ற கண்டிஷனில் அதுக்கு சரியாக இறை போடுகிறார் திருமாவளவன். எல்லாத்துலேயும் மூக்கு நடித்து தான் இருப்பதாக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். இவர் சரி நம்மளை வந்து கேட்டால் பார்ப்போம்பா அப்படின்னு ஒரு பயிலும் கேட்க மாட்டோம். அவனுக்கு தேவை கண்டென்ட்டு யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்போ எல்லாம் வந்து எல்லாம் பெருசாக போச்சு. கம்யூனிஸ்ட்டுகள் அது இது இந்த வைகோ பாவம் ஏதோ கத்தினிட்டு வந்தார். அவருக்கும் பாவம் வயசு ரொம்ப இதாகி போய் பேச முடியல அவரால். சீமான் இந்த பக்கம் அவர் ஏதோ வேலையை பார்த்துன்னு வர்றாரு. முன்னாடி அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏதாவது அவர் என்னத்தையாவது பேசுவார், அவரும் இல்லை. இப்போ வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் திருமாவளவன் மட்டும்தான். இப்போ திமுகவிலையும் ஒன்றும் யாரும் பேசுறதுக்கு யாரும் இல்லைல்ல. பேசினா அது வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுது. மீம்ஸ் கிரியேட்டர் எப்போன்னு பார்த்துனே இருக்கிறான். இப்போ ஏதோ சொல்லிட்டாரு பொழுது இளமைன்னு திருக்குறளை. அப்போது அங்கேயும் அப்படி வீக் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் கட்சிகள் எடுத்துங்களேன். முன்னாடி வந்து டிடிவி தினகரன் அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார், அவரும் இப்போ இல்லை. ஜிகே வாசன் அது உங்களுக்கு தெரியும். பிரேமலதா விஜயங்க அது அதுவும் பாவம் முடிஞ்சு போச்சு. வைகோ சுத்தமாக முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்டுகள் காணாமே போயிட்டானுவோ. காங்கிரஸ் ஏதோ இந்த செல்வ பிறந்தங்க அப்பப்போ வந்து இருந்தார் ஊயின்னு அதே வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பு பண்ணி ஒருத்தன் கலையில் விட்டான். அடப்பாய் நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தாண்டா அப்படின்னு சொன்ன பிறகு அவரையும் காணும். இப்போ யார் தான் இருக்கா தமிழ்நாட்டில் மீடியாக்களை வந்து மீடியாக்களுக்கு தீனி போடுவதற்கு? இவர் மட்டும்தான் இருக்கார். அதால் இவர் இருக்கிற மாதிரி தெரியும்.
சரி, கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது வன்னியரசு அவர்கள் வந்து கேட்கும்போது நாங்கள் விசிக்கு 50 சீட்டில் வந்து நிற்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். பாசிபிள் இருக்கா? எத்தனை சீட்டு கொடுப்பாங்க 2026? என்ன பண்ணுறது, எது எதுக்கோ ஆசை இருக்குது, ஆனால் கழுத மேய்க்க தான் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறது? உங்கள் தலைவர் சொல்கிறாரு, அதாவது கூட்டணியில் எத்தனை சீட்டு கேட்கணும், என்ன பண்ணணுன்ற முடிவு பண்ணுறது அந்த கட்சியின் தலைவர் வந்து நம்பரை கோட் பண்ணாமல் நாங்கள் நிறைய கேட்போம், கொடுக்குறத வாங்கிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு கொடுக்கலாம் எதுக்கு சார் பேச்சு? சும்மா இது இவங்களா மானங்கட்ட கூட்டணின்றது, எங்கள் கூட்டணி யாரும் உடைக்க முடியாது, அதெல்லாம் மானங்கட்ட பயிர்வலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வச்சு ஆமாம் நாங்கள் மானங்கட்ட இருக்கிறோம், மானங்கட்ட கூட்டணி தான் இதுன்றது. அப்புறம் எங்கள் கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது, வலுவாக இருக்கிறது, எங்கள் மானங்கட்ட கூட்டணி வலுவாக இருக்குன்னு தானே அதுக்கு அர்த்தம். அதால தலைவர், அந்த கட்சியின் தலைவர் வந்து எதையும் கேட்பாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாரு.